விரிவாக்க கொள்கையை கடைபிடிக்கிறது ஈரான். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறக்க அனுமதியை வழங்கிய அப்பாஸ் அரகாச்சி வரவேற்கத்தக்க செயலை செய்ததால் தொடர்ந்தும் அரபு நாடுகளிடையே வரவேற்பு. அமெரிக்காவுக்கு சவுதி பட்டத்து இளவரசர் பதட்டம் அதிகரிப்பதை குறைக்க உரையாடல் மொழிக்கு முன்னுரிமை அளிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இப்போ ரீசெண்டாக நடந்த பேச்சுவார்த்தையில் அப்பாஸ் அரகாச்சி வெளிவிவகார அமைச்சர் கத்தார் மற்றும் அமெரிக்காவின் வேண்டுகோளுக்கு இணங்க பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மொத்தமாக திறந்து அதனுடைய பாதையை முழுமையாக அனைவருக்கும் பயன்பெறும் வகையில் நடைமுறைப்படுத்த தங்களுடைய ஒப்புதலை அளிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே ஒரு சந்தோஷமான ஒரு விடயம். அதே மாதிரி இந்த சூழலில் இப்படி ஒரு நிகழ்வு அரங்கேறுது அப்படின்னும் போது அது இன்னமும் மெருகூட்டுற விதமாக அரபு நாடுகள் எவன்டா அது சொன்னது, அரபு நாடுகள் நான் இன்னொரு செய்தி 2-3 செய்தி காதில் விழுந்துச்சு. அரபு நாடுகள் கெஞ்சி கேட்டதால் மண்டாடி கேட்டதாலையும் ட்ரம்ப் யுத்தத்தை நிறுத்தினார். அப்படி இல்லை, பேச்சுவார்த்தையில் சில நிபந்தனைகள் ஈரான் தரப்பு மற்றும் அமெரிக்க தரப்புக்கு இடையே ஒரு ஒற்றுமை வந்துச்சு. ஒற்றுமை ஒன்று வந்திருக்குது, ஒரு 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 உடன்பாடு வந்திருக்குது. அந்த உடன்பாட்டுக்கு இணங்க தான் மகா யுத்தத்தை தவிர்த்து இப்போ பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு இருக்கிறாங்க. அடுத்தது உங்களுக்கே தெரியும், ட்ரம்புடைய நிலைமை மிக மோசமாக போயிட்டு இருக்குது அவரோட நாட்டில். ஏன்னா மிகப்பெரிய ஒரு தொகையை இந்த யுத்தத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த இன்வெஸ்ட்டுக்கான வாட் அபவுட் த சோர்ஸ் அப்படின்னு கேட்டால் நாட்டினுடைய பல முக்கிய அம்சங்களுக்கு செலவிட வேண்டிய பணத்தை இதில் திணிச்சிருக்கிறாரு. காரணம் உலக அமைதிக்காக அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உலக அமைதிக்காக இது செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு முக்கிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கட்டும், அடுத்தது இராணுவ தளபதியாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக ரிட்டையர்ட் ஆயின என்ன சொன்னாங்க, இது அநியாயமான வேலை, இது எங்களுடைய அமெரிக்க அதிகாரிகளை கொண்டு போய் பலி கொடுக்குற வேலை. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற சண்டையை இவர் போய் தலையிட்டு இதை பஞ்சாயத்து பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இது தேவையில்லாத ஒரு தலைவலி. அமெரிக்க அரசாங்கத்துக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, இது தேவையும் இல்லை. அமெரிக்க அரசாங்கம் தேவையில்லாமல் இதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்றத வெட்ட வெளிச்சமாக சொன்னதுக்கு அப்புறமா பல CNN உட்பட பல நியூஸ் சேனல்கள் தொடர்ந்து அதை கவர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வரைக்கும் இது தேவையில்லாத ஒரு சண்டையாக தான் அமெரிக்காவுக்கு போயிட்டுருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் இருந்து இப்போ கடைசி என்ன சொன்னாங்க, they no have a nuclear, no have அது no have இதுன்னு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லாத நாட்டோட எதுக்குடா நீ இருந்துக்கிட்டு சண்டை பிடிக்கிற? நீ கிளம்பி போயிட்டே இருந்தால் தான் அவனுங்க திறந்துடுவானுங்களே ஹார்மஸை. நீ இருக்கிறதால தான் பிரச்சனையே. அந்த மாதிரி இருக்கிறதால அடுத்தது அரபு நாடுகள் அப்படின்னா எப்பயோ கெஞ்சி மண்டாடி இருக்கணுமே. எவ்வளோ அடி நடந்துச்சு, எவ்வளோ இடத்துல எவ்வளோ இலக்குகளை தாங்கினாங்க. அப்போ கெஞ்சாத அரபு நாடுகள் இப்போ கெஞ்சிச்சு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஈரான் தரப்பில் அவங்களுடைய எங்கள்கிட்ட இன்னும் இருக்குப்பா, அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறீங்க, இந்தா பாருன்னு ஒன்று ஒன்றா காட்ட ஆரம்பிச்சிடாங்க. அது நம்ம காட்டுறது முறையாக இருக்காது. ஆனால் அவங்க ஒன்று ஒன்றா காட்ட இங்கே இவருடைய நிலைமை ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அவனுங்க என்னடா இந்த காட்டுறானுங்க, இவ்வளவு வச்சுருக்கானுங்களா, எங்கடா பதுக்கி வச்சுருக்கீங்க, இவ்வளோ தொகையை எங்கடா உள்ளே பதுக்கி வச்சுருக்கீங்க, இவ்வளோ பறந்து வந்தால் மொத்தமே கருகிடுமே அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. பல இடங்களில் பல விதமான அந்த அவங்களுடைய எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத காட்டியிருக்கிறாங்க. ஸ்டாக்கில் இன்னும் இருக்குதுப்பா, நாங்கள் இவ்வளவு காலமாக பழசத்தான் தூசு தட்டி எடுத்துருக்குறோம். இப்போ இந்த பீரியட்ஸுக்குள்ளே இருந்து மொத்தமாகவே புதுசாக ரீமேக் பண்ணினது, புதுசாக ரெடி பண்ணினதெல்லாம் இன்னும் அப்படியே கைப்படாமல் இருக்குது. இன்னும் பழசத்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்புறம் நாங்கள் யார் மேலே யூஸ் பண்ணினோம்? இவ்வளோ காலமாக தயாரித்ததெல்லாம் பழசெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். புதுசு இன்னும் அப்படியே கைப்படாமல். அதான் இன்னும் நிறைய புதிய சிஸ்டத்தோடு நாங்கள் தயாரிச்சிருக்கோம்.
அதெல்லாம் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணினாங்க அவங்களுடைய ஒஃபிஷியல் சோர்ஸ் மீடியாவில். அதை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண முடியாது இல்லையா, கண்ணால் பார்க்கலாம், சில விஷயங்களை வந்து சும்மா லைட்டாக காட்டலாம், அவ்வளோதான். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கே விளங்கிட்டு இவனுங்க எங்கேருந்து இதை பதுக்கி வச்சுருக்கானுங்க, எவ்வளோ பெரிய நாடு. அந்த பக்கம் ஓமான்லேருந்து இந்த பக்கம் ஈராக் வரைக்கும் இந்த 6-7 நாடுகள் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பை தனி ஒரு நாடு வச்சிருக்குது ஈரான். ஒட்டுமொத்த பரப்பளவும் இந்த பக்கம் 7 நாடு கொண்ட பரப்பளவு, அந்த பக்கம் தனி ஒரு நாடு, ஜஸ்ட் சிங்கிள் கண்ட்ரி. அப்படி இருக்கும்போது அப்போ எவ்வளவு மாநிலங்கள், எவ்வளவு மாகாணங்கள், எவ்வளவு இடங்கள் இருக்குது, எவ்வளவு ஊர்கள் இருக்குது, எவ்வளோ மலைகள், எவ்வளோ பாதாள குகைகள், எவ்வளோ இடங்கள் இருக்குது. அப்போ அவங்க எங்கே வச்சுருக்காங்க, என்ன செய்கிறாங்க, எங்கே வச்சு இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அதனால் இப்போ இவங்களாம் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி அப்பாஸ் அரகாட்சி, ஓகே அப்பாஸ் அரகாட்சி வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில நிபந்தனைகள் வந்து நாங்களும் வைப்போம், அதுக்கும் நீங்கள் இணங்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதற்கும் இவங்க அணுகி வர மாதிரி தெரியுது. ஆனால் சந்தோஷம், இந்த மாதிரி இதே நிலைமையில் அமைதியாக போய் நாளைக்கில இருந்து ஹொர்மஸ் திறந்து ஃபுல்லாகவே இவங்க அந்த கன்னி வெடிகள் அகற்றுறதும் சும்மா லேசிப்பட்ட விஷயம் இல்லை அப்படின்னு ஆரம்ப காலத்திலே பல ஆய்வாளர்கள் சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம், அதெல்லாம் அகற்றி எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாங்கன்னா, நல்லபடியாக எல்லாமே திறந்துடுச்சுன்னா எல்லாருக்குமே நிம்மதி. எங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியே வீட்டு தொழிலாளர்களாகிய நாங்கள், இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஒரு கார்கோ பெட்டி அனுப்புறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஒரு காலத்தில் 80 தினார் கொடுத்த கார்கோ பெட்டிக்கு இன்றைக்கு 220 தினார்லேருந்து 240, 250 தினார் வரைக்கும் காட்ட வேண்டிய சூழல் வந்திருக்கு. அந்த அளவு நிலைமை மாறி இருக்குது. இதெல்லாம் சரியாகணும்னா ஹார்மஸ் திறக்கப்படணும். இதை வச்சு பலரும் கொள்ளை அடிக்கிறாங்க. விலைவாசியில் கொள்ளை, அதில் கொள்ளை, இதில் கொள்ளை, இருக்கிறத ஸ்டாக் பண்ணி பதுக்கி வச்சு விற்கிறானுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் மாறணும்னா ஹார்மஸ் திறக்கணும். இப்போதைக்கு இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க, சந்தோஷம். அதே மாதிரி ஆயத்துல்லா அலி யாரப்பாவது முஜிதபா கொமைனியும் வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா சரி. ஏன்னா எல்லாரும் என்னத்தை சொன்னாலும் அந்த ஆள் சொல்லாமல் எதுவுமே இங்கே நகராது, அதுதான் பிரச்சனை. பார்ப்போம், அவங்களும் IRGCயும் ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா சந்தோஷம். பிரார்த்தனை பண்ணுவோம்.